ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேரொருள் பேரொளி, ஓம் வெள்ளி விலகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை. செல்லையாவோட மனைவி பொண்ணு தொங்கும் விஷயம் கேள்விப்பட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடி வராங்க. நேராக செல்லையாட்ட போய், ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத என் ராசா, நீயா கொலை செஞ்ச அப்படின்னு கேட்டு அழுகுறாங்க. செல்லையா மனைவியை பார்த்து, நீ நம்புறியா புள்ள, ஊர் சொல்லட்டும், நான் கொலை செஞ்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா தங்கம் அப்படின்னு கேட்டு அழுதாரு. அந்த சமயம் பிரிட்டிஷ் போலீஸார் அங்கே வந்து செல்லையாவை கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. கொலை வழக்கு திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் நடக்குது. அந்த காலத்தில் மக்கள் நீதிமன்றத்தை தாலுக்கா கோர்ட், ஜில்லா கோர்ட் அப்படின்னு அழைப்பாங்க. அதுவும் ஜில்லா கோர்ட்டை சற்று உயர்ந்த கோர்ட்டாக கருதி ஹைகோர்ட் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. முதல் நாள் வழக்கு விசாரணையின் போது நீதிபதி செல்லையாவை பார்த்து, செல்லையா, நீ கொலை செய்ததை ஒத்துக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்டார். அதுக்கு செல்லையா நீதிபதியை பார்த்து, ஐயா, நான் பழி பாவத்துக்கு அஞ்சி வாழ்கிறவன், ஒரு உயிரை எடுக்கும் அளவு மனதிலும் உடலிலும் தெம்போ துணிவோ இல்லாதவன், கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் நான் இல்லாமல் பரிதவிக்கிறாங்க, நான் கொலை செய்யல ஐயா, வக்கீல் வச்சு வாதாட வசதியும் இல்லை, என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்னு கெஞ்சினார். நீதிபதி செல்லையாவை பார்த்து, நீ கொலை செய்யலைனா அப்போ ஆண்டி தன்னைத்தானே கத்தியால் குத்திட்டு இறந்தானா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு செல்லையா சொல்கிறாரு, ஐயா, எனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து என்னை காப்பாற்றுறது சுடலமாட சுவாமி தான். அவர் நிலை கொண்டிருக்கும் கோவிலின் நேர்கிழக்கு பக்கம்தான் இந்த சம்பவம் நடந்தது. எல்லாமே சுடலமாட சுவாமிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். நீதிபதி சொன்னார், சுடலமாட சுவாமிக்கு தான் தெரியும்னா சுடலமாட சுவாமி கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்வாரா அப்படின்னு கேட்டார். இதை கேட்டு நீதிமன்ற அவையில் இருந்த எல்லாரும் சத்தமாக சிரித்தாங்க. குற்றவாளி கூண்டுக்குள்ள செல்லையா தலை குனிஞ்சபடி சோகமாக நின்னார். அவர் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து வழிஞ்சோடியது. நாளை மறுநாள் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டை ஒத்தி வச்சாரு நீதிபதி. இதற்கிடையில் வயலுக்கு நீர் பாய்ச்ச போன சின்னதுரை நாகம் தீண்டி எந்த இடத்துல ஆண்டி விழுந்து இறந்தானோ அதே இடத்தில் சின்னதுரையும் விழுந்து இறந்தார்.